இந்த வியாழக்கிழமை ஜூலை மாதம் 17ஆம் தேதி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்க வீட்டு மேல இருக்குங்க. தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரங்கள் மேல் இருக்கிறது. மிகப்பெரிய மாட மாளிகைகள் பெற்றிராத பாதுகாப்பை தெய்வம் உங்கள் வீட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த காலையில விழித்திருக்கீங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்காக வாசிக்க விரும்புறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு பிரியமான பிள்ளை, யாக்கோபுக்கு பிடிச்ச பிள்ளை, ரொம்ப ஆசை. யாக்கோபுக்கு பெரிய ஆசையே யோசேப்பு தான். யாக்கோபுக்கு பெரிய விருப்பமே யோசேப்பு தான். யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்கும் யார? யோசேப்பத்தான். இன்னைக்கு இந்த காலையில கூட உங்களுக்கு பல நன்மைகள் மேல் அழகான ஆசைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது. அது தவறு கிடையாது. நல்ல ஆசைகள் என்றைக்கும் தவறு கிடையாது. நீதிமானுடைய ஆசை, அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேத சத்தியம் தெளிவுபட சொல்லுகிறது. அன்பான பிள்ளைகளே, இந்த காலையில நல்ல விஷயங்கள் மேல் நீங்க ஆசையா இருக்கீங்களா? நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அந்த யாக்கோபுக்கு பிடித்ததான யோசேப்பு அவன் மரித்து போனான் என்று ஒரு தகவல் வந்தது. அதை அப்படி நம்பி உடைஞ்சு போயிட்டான். இன்னைக்கு கூட இந்த சமூகத்துல, சமுதாயத்துல நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க விரும்புகிற உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்காது. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நீங்கள் பெற வேண்டும் என்ற பிரயாசப்படுறீங்களோ அது உங்களுக்கு கூடாது, அது உங்களுக்கு கிடைக்காது என்று பல தீமையான தகவல்கள் உங்களுக்கு வரலாம். தயவு செய்து நம்பாதீர்கள். யாக்கோபு நம்பிட்டார். யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு அதை நம்பி உடைந்து போனார், நொந்து போனார், வேதனைப்பட்டார், வியாகுலப்பட்டார், காயப்பட்டார், கண்ணீர் விட்டார். இந்த காலையில நீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடு கிடைக்காது, உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை கிடைக்காது, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற மருத்துவ அறிக்கைகளோ, அல்லது உங்களுக்கு சொந்தமான நிலங்களை யாராகிலும் ஒருவர் அபகரித்து வைத்து, அல்லது சட்டமே உங்களுக்கு சாதகமே இல்லாத நிலையில் இருந்தாலோ, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் அடைய முடியாதபடி பல சத்துருக்கள் முட்டுக்கட்டைகள் போட்டு வைத்தாலும் அச்சம் கொள்ளாதீர்கள், மிரண்டு விடாதீர்கள். உங்களுக்கான ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி துவக்கி வைத்திருக்கிறார். யாக்கோபுக்கு தேவனே யோசேப்பை கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இதுவரைக்கும் தந்த நன்மைகளும் இனிமேலும் தரக்கூடிய நன்மைகளும் தேவனே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏனென்றால் யாக்கோபின் நிருபத்தார் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி வைக்கிறார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரங்களும் பரத்தின் தேவனிடத்திலிருந்து உண்டாகி அங்கிருந்து இறங்கி வருகிறதாம். அவரிடத்தில் எந்த விதமான வேற்றுமை வித்தியாசம் இன்றி தம்மை நம்புகிற அனைவருக்கும் சம்பூர்ணமாய் அவர் அருளுகிறாராம். இந்த காலையில அவரை நம்புற குடும்பம் நீங்க, அவர் விசுவாசிக்கிற குடும்பம் நீங்க. அதரியம் கொள்ளாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் யோசேப்பு மரிக்கவில்லை, உங்கள் ஆசீர்வாதம் அது இழக்கப்படவில்லை, உங்களுடைய நன்மைகள் அது கெட்டு போகவில்லை. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரமோஷன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளமுள்ள வாழ்வு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல திருமண வரன்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வளமான எதிர்காரங்கள் அது முடிந்து போகவில்லை, அது முற்று பெறவில்லை, அது உயிரோடு இருக்கிறது, அது உயிரோடு இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த காலையில என் கூடவே சேர்ந்து, என் யோசேப்பு மரிக்கவில்லை சொல்லுங்க. உங்க ஆசீர்வாதம் மரிக்கல, உங்க சந்தோஷம் மரிக்கல, உங்கள் ஆரோக்கியம் மரிக்கல, உங்க வளமான எதிர்காலங்கள் மரிக்கல, ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் மரிக்கல. நம்புங்கள், அது உயிர் பெற்றெழும்பும். உங்களால் விசுவாசிக்க முடிந்தால் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமாய் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய யோசேப்பை போன்ற நன்மையை இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் பெற வேண்டிய செல்வ வளன்களை இன்றைக்கு எடுப்பீர்கள்.
நீங்கள் அடைய வேண்டிய நன்மையை நீங்கள் இன்றைக்கு அடைந்தே தீர்வீர்கள். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி விட்டாரே, ஆனால் அதை முடித்து விடுவதற்கு எந்த பிசாசாலும், சத்ருவாலும், எதிரியினாலும், மனுஷனாலும் முடியவே முடியாததை தடுக்க. ஏன்னா அவர்தான் துவக்கினாரு, அவர்தான் முடிப்பாரு. எந்த மனுஷனும் முடித்து விட முடியாது. உங்கள் ஊழியத்தை, உங்கள் திருமண வாழ்க்கையை, உங்கள் வேலை, வருமான, வியாபாரங்களை, உங்கள் வளமான எதிர்காலங்களை, அழகான குடும்ப வாழ்வை, அற்புதமான துவக்கங்களை அவரே ஏற்படுத்தி இருக்கிறார். பயப்படாதீங்க. எந்த அதிகாரத்தாலும், எந்த சத்துருவின் வல்லமையினாலும் அதை இடித்துவிட முடியாது, முடித்துவிட முடியாது. அவர் கரத்தில் உங்கள் வருங்காலங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய பற்றை வளர்த்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு ஆயத்தமானார். ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? இந்த ஈசாக்கின் மூலம் உன் சந்ததி விளங்கும். ஆனா எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த தேவன் சொல்றாரு, இப்ப அந்த ஈசாக்க பலி செலுத்து. ஆபிரகாம் என்ன திரும்ப பண்ணாரு? ஆண்டவர் தான் ஈசாக்கு கொடுத்தாரு, ஆனா பாதியிலேயே ஈசாக்கின் கதை முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படல, பயப்படல. தைரியமா பலி செலுத்த முன்னாடி வந்தார். ஏன் தெரியுமா? அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். ஒருவேளை என் ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டாலும் அந்த பலியின் சாம்பலில் இருந்தும் ஆண்டவர் ஈசாக்கை உயிர்ப்பித்து கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தவர். இன்றைக்கு உங்க லைஃப்ல சில விஷயம் பழுதடைந்து, பிரிக்கப்பட்டு, உங்களை விட்டு விலக்கப்பட்டு, உங்கள் அண்டையில் சேர்க்கப்பட முடியாத தடைகள் இருக்குமே, ஆனால் வருந்தாதீர்கள், விசுவாசம் கொள்ளுங்கள். உங்கள் யோசேப்பு மரிக்கவில்லை, உயிர்த்தெழ தேவன் செய்வார். உங்கள் நன்மைகளை நீங்கள் மீண்டும் எடுக்க செய்வார், நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வார். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆழமாய் நம்புங்கள், உறுதியாய் விசுவாசியுங்கள். உங்கள் கண்கள் யோசேப்பை காணும், உங்கள் கண்கள் உங்களுடைய வளமான எதிர்காலங்களை காணும், உங்கள் கண்கள் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காணும், உங்கள் கண்கள் உங்கள் பிள்ளையின் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காணும், உங்கள் கண்கள் நல்ல வளமான எதிர்காலங்களை காணும், உங்கள் கண்கள் ஆச்சரியமான நன்மைகளை காணும். கர்த்தர் காண வைப்பார். உங்கள் யோசேப்பை கர்த்தர் காண வைப்பார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் யோசேப்பை காண்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்பிக்கையை இழந்திருக்கலாம். ஒரு நல்ல விஷயத்திற்காக பிரயாசப்பட்டு அது கைகூடி வராததுனால கைவிட்டு போயிருச்சுன்னு சொல்லி உடைஞ்சு போயிருக்கலாம். யாக்கோபு, அவன் காதிலே யோசேப்பு மரித்து போனான் என்ற செய்தியை அவன் நம்பிவிட்டான். இனி யோசேப்பு எனக்கு கிடைக்க மாட்டான் என்று முடிவுக்கு வந்து விட்டான். ஆனால் உண்மை, சத்தியம், யோசேப்பு மரிக்கவில்லை. இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கான வாழ்க்கைக்கு வேண்டிய யோசேப்பை நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர். விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அவரவர்கள் தங்களுடைய யோசேப்பை இன்றைக்கு காண்பார்களாக. கர்த்தருடைய வல்ல நல்ல நாமம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மேன்மைப்படுவதாக, மகிமைப்படுத்தப்படுவதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நலமான வளமான வாழ்க்கையை துவக்கியது நீராண்டவரே. இடையில் வரக்கூடிய சத்துருக்கள் அதை முடித்துவிட முடியாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றபடியினால் நீர் அழகான நன்மைகளை துவக்கினீர். எந்த மனுஷனாலும் அதை முடிக்க முடியாது. கர்த்தரே ஜெயமாய் நன்மையாய் அதை முடிய பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் யோசேப்பை காண்போம் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும், ஆசீர்வாதங்களை காணட்டும். இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். தங்களுடைய விசேஷமான நாள்ல ஆண்டவருடைய விசேஷமான ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று மிகுந்த வாஞ்சியோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தேவனாகிய கர்த்தர் விசேஷித்த ஆசீர்களை வருஷிக்க செய்வீராக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கக்கூடிய நன்மைகளை நிரப்பி, நன்மைகளால் முடிசூட்டி, உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி செய்ய வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
நீங்க ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நல்லா இருப்பீங்க.